தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் அச்சப்பத்திலிருந்து ஓர் பாடல். வன்புலால் வேலும் மஞ்சேன், வளைக்கையார் கடைக்கணஞ்சேன், என்பெலாம் உருக நோக்கி அம்பலத்தே ஆடுகின்ற என் பொலாமணியை ஏத்தி இனிதருள் பருகமாட்டா அன்பிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. இது பாடல். மாணிக்கவாசகர் யாரை பார்த்தால் அஞ்சுவார்? மாணிக்கவாசகரே சொல்கிறார், அம்மனாம் அஞ்சுமாறே. அன்பில்லாதவரை கண்டால், அன்பு இல்லாதவரை கண்டால், யார் மீது அன்பு இல்லாதவரை கண்டால், சிவபெருமானை என்புருக வணங்கி என்புருக ஏத்தி பாடி இனிதருள் பருக மாட்டாது இருப்பவரை கண்டால் அஞ்சுவேன். வன்புலால் வேல், மிருகங்களை வேட்டையாடுகின்ற அந்த கொடிய வேலினை பார்த்து, அந்த ஆயுதத்தை பார்த்து நான் அஞ்ச மாட்டேன். வளைக்கையார் கடைக்கண் அஞ்ச மாட்டேன். என்பெலாம் உருக நோக்கி அம்பலத்தே ஆடுகின்ற, அம்பலத்தே ஆடுகின்ற சிவபெருமானை என்பு எழும்பு உருக நோக்கி பணிந்து அவருடைய திருவருள் நாடி, திருவடிகள் நாடி, அன்பிலாது இருப்பவரை திருவழிகளை நாடி செல்ல வேண்டும், அன்போடு செல்ல வேண்டும். என் பொலாமணியை ஏற்றி இனிது அருள் பருக மாட்டா, இறைவனுடைய அருளினை பெற வேண்டும். இறைவனுடைய அருளினை பெறாதவர்கள், என்பெலாம் உருக இறைவனை வணங்காதவர்கள், இறைவன் மீது அன்பு செலுத்தாதவர்கள், இவர்களை பார்த்தால் நான் அஞ்சுவேன். சிவநெறியில் இல்லாதவர்கள், அம்பலத்தே ஆடுகின்ற எம்பெருமானை என்பு உருக வணங்காதவர்கள், அவர்களை கண்டால் நான் அஞ்சுவேன். அம்மா நாம் அஞ்சுமாறே. ஏனென்றால் சிவநெறியில் தோய்ந்து அதிலே திளைத்து இருப்பவர்கள் நன்னெறியிலே இருப்பார்கள். அவர்கள் தம்மையும் காத்து கொள்வார்கள், தம்மோடு இருக்கின்ற அடியார்களையும் காப்பார்கள். இறையருள் பெற்றவர்கள், பிறர்க்கென வாழ்பவர்கள். என்பெலாம் உருக என்று மாணிக்கவாசகர் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பிறர்க்கென உருகுவார்கள், பிறர்க்கென உருகாதவர்களை கண்டு நான் அஞ்சுவேன். மாணிக்கவாசகர் சொல்வார் அல்லவா, வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பிறப்பு, சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன், புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே. இப்படி திருவாசக பாடலை நமக்கு அருளி இறைவன் மீது அன்பு செலுத்துங்கள், என்பு உருக உள்ளத்தை கோவிலாக்கி அந்த கோவிலிலே இறைவன் இருப்பதை உறுதி செய்து சிவநெறியிலே வாழ்ந்து வாருங்கள், இறைவனை வணங்கி வாருங்கள்.
யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன். வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணால்வான் மதித்துமிரேன். தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே. நின் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே. நின் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே. ஊடுருக நிற்கிறேன், உள்ளம் உருக நிற்கிறேன், நெகிழ்ந்து உருகி நிற்கிறேன், உள்ளம் கோவிலாக்கி நிற்கிறேன். உள்ளத்து இருள் பொய்மை பொய் அனைத்தையும் ஆணவம் மாயை கண்மம் அனைத்தையும் விலக்கி உள்ளத்து இருள் முழுதும் விளக்கி நிற்கிறேன். அதற்கு உன் அருள்தான் பெரிய பாக்கியமாக இருந்தது. இறையருள் இருந்தால்தான் உள்ளத்து இருள் நீங்கும். அப்படி உள்ளத்து இருள் நீக்கிய அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும். இதைத்தான் இந்த பாடலிலே வலியுறுத்துகிறார். எம்பெருமான் எம்மானே நின் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே. இதே வருத்தம் அனைத்து அன்பர்கள் நெஞ்சிலே இருக்கின்ற பொழுது சிவபெருமான் அந்த அன்பர்களின் உள்ளத்தை கோவிலாக்கி அந்த கோயிலிலே அமர்ந்து அருள் செய்வான். இறைவனே என் உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை எண்ணிறக்கேனே என்று மாணிக்கவாசகர் சொல்வார். அப்படி சிவபெருமானை நினைத்து உள்ளம் உருக என்பு உருக இறைவனை வணங்கி இனிது அருள் பருகி அன்பினால் உருகி நிற்கும் அன்பர்கள் இறையருள் பெறுவார்கள். வையத்துள் வாழ்வாங்கு இருப்பார்கள். அவர்களை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களை கண்டு யாரும் அஞ்ச மாட்டார்கள். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.